வந்து 1000 வருஷத்துக்கு மேல பழமையான கோயில். இன்னும் நிலைச்சு நிக்குது. பேஸ்மெண்ட்டையோ ஃபவுண்டேஷனையோ நம்மளால மாத்த முடியாதுல்ல. என்ன இவ்வளவு சிங்கா இருக்கும். கட் பண்ணிவிட. நாங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போறோம். ஓகே. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வேற என்னென்ன பேர் இருக்குன்னு தெரியுமா டுடே உனக்கு? தெரியல டுடே. அத வந்து பிக் டெம்பிள்னு சொல்லுவாங்க. பிக் டெம்பிள். ஆமா. பிரகதீஸ்வரர் டெம்பிள்னு சொல்லுவாங்க. ஓ, பிரகதீஸ்வரர் டெம்பிள்னு சொல்றது இதுதானா? ஆமா. ஓகே. ஓகேயா? ஓகே. அப்புறம் வேற ஏதாச்சும் நேம் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரெண்டு தான். ஓகே. இது எத்தனை வருஷம் பழமையான கோயில் உனக்கு தெரியுமா? தெரியல டுடே. இது வந்து 1000 வருஷத்துக்கு மேல பழமையான கோயில். ஓகே. நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் கிட்ட 6th ஸ்டாண்டர்டோ 7th ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருக்க டைம் 2011 2012 அந்த டைம்ல தான் பெரிய கோயில்ல வந்து 1000வது ஆண்டு விழா வந்து கொண்டாடினாங்க. வாவ், சூப்பர். அதாவது பெரிய கோயில் கட்டி 1000 வருஷம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி 1000வது ஆண்டு விழா கொண்டாடினாங்க. ஓகே. அதுக்கு 1000 பேர் பரதநாட்டியம், அதாவது பரதநாட்டியம் ஆடக்கூடிய 1000 பேரை பெரிய கோயில்ல வந்து நின்னு பரதநாட்டியம் ஆடினாங்க. சூப்பர் இல்ல டுடே அது? ஆமா. அந்த டைம்ல எங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா. அப்ப ஸ்கூல் படிக்கிறப்ப அது ஏதோ ரொம்ப பெரிய விழா மாதிரி நடந்துச்சு அந்த டைம்ல. ஓகே ஓகே ஓகே. நானே இதுதான் இப்பதான் நான் கேள்விப்படுறேன், எனக்கு தெரியல. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு யோசிச்சு பாரு, 1000 வருஷம் பழமையான ஒரு ஸ்ட்ரக்சர். ஆமா. இன்னும் நிலைச்சு நிக்குது. அத அப்ப எப்படி கட்டி இருப்பாங்க யோசிச்சு பாரு. இப்ப உள்ள மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸும் அந்த டைம்ல கிடையாது. கரெக்ட். ஓகேயா? இன்னொன்னு, அடிக்கடி இங்க ரெனோவேஷன் ஒர்க் பண்றாங்க தெரியுங்களா, அதை புதுப்பிக்கிறாங்க. ஆமா, பழச அப்படி இருந்தா ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடும்னா அடிக்கடி அதை ரெனோவேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆமா, ரெனோவேஷன் பண்ணுவாங்க. ஆனா அதோட பேஸ்மெண்ட்டையோ ஃபவுண்டேஷனையோ நம்மளால மாத்த முடியாதுல்ல. அது கரெக்ட். அது அப்படியே தானே இருக்கும். பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் டுடே? ஒரு 5 மினிட்ஸ்ல போயிடலாம். ஆமா, கரெக்ட். என்ன டுடே இவ்வளவு சிங்கா இருக்கும். இங்கே நம்ம உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க போகிறோம். இனிமேல் தான் டிக்கெட் எல்லாமே எடுக்கணும். இது என்ட்ரன்ஸ் மட்டும்தான். உள்ளே போயிட்டு வீடியோவை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இங்கே பாரு, இந்த கோபுரத்துக்குள்ளேண்டு அந்த இது தெரியுது பாரு. இதுக்கு பேரா நந்திடுடே.
இதில் எப்படி இருக்குது? அங்கே நிறைய பறவைகள்லாம் உட்காந்துருக்கு அதில். ஆமாம், கோபுரம் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட்டமாகவே இருக்குது, ஆளு எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, டூரிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. புறாக்கள் நிறைய இருக்குது என்னோட டீச்சர்ஸ். ஆமாம், ஆனால் எதுவுமே பறக்கலை இப்போ இந்த டைமில். தஞ்சை பெரிய கோயிலுக்கு பிக் டெம்பிளுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டான். இப்போ என்னன்னா உள்ள இந்த தஞ்சை பெரிய கோயில் வர்றதுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. அது நல்லா இருக்கு. ஆனா ஸ்பேஸ் நிறைய இருக்கு. 20 rupees டோக்கன் கொடுக்கணும், 20 ரூபாய் டோக்கன். இப்போ நாங்க முடிச்சிட்டு கிளம்பிட்டு தான் இருக்கோம். என்னோட வண்டி ஓட்டுறது அவரு ரிவர்ஸ் தானே எடுத்தான். இங்கே பாரு, இப்போதான் ஸ்கூல்ல இருந்து பசங்களை எல்லாம் இங்கே பெரிய கோயிலுக்கு கூட்டிட்டு வராங்க. மணியத்ராஜன் தெரியுமா, 6 o'clock ஆயிடுச்சு. இப்போதான் அங்குள்ள வீவிங் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அப்படியா டூடே? தெரியல, சன்செட் ஆகுது. ஆமா, காலையில எல்லாம் வெயில் அடிக்கும் இல்லை. டோக்கன் எதுவுமே இல்லை. நீங்க செப்பல் வைக்கிறதுக்கு 1 rupee ஒரு ஆளுக்கு, பேக் வைக்கணும்னா 20 rupees. இப்போ 2 பேர் போறீங்கன்னா ஈச்சு செப்பல் வைக்கிறதுக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் ஆகும். டூடே சொல்லு டூடே, நம்ம இந்த பெரிய கோயிலுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு டூடே? எக்ஸ்பீரியன்ஸ் நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை போயிருக்கேன் டூடே. நீ தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நானு. உனக்கு எப்படி இருந்துச்சு நீ சொல்லு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்தாங்க. உள்ள உட்கார்றதுக்கு அந்த புல்வெளியில உட்காருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி அட்மாஸ்பியர் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நீட்டா வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஓரளவுக்கு நீட்டா தான் இருந்துச்சு, எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகேவா? இன்னொன்னு இப்போ அது அங்க ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. பாத்தியா, ஒரு இடம் நம்மள அலோவ் பண்ணல, அந்த இடத்துல ஏதோ ரெடி பண்றாங்க போல. முன்னாடியெல்லாம் நாங்க போறப்ப சைட்ல புளியோதரை சக்கரை பொங்கல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சாப்பிட கொடுப்பாங்கல்ல, நாங்க வாங்கி சாப்பிடுவோம். ஓ இல்ல, அங்க கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி விற்பாங்க அங்க. ஓ சரி சரி சரி, ஓகே ஓகே. இந்த தடவை போனப்ப அப்படி ஒன்றும் பார்க்கல. உள்ள இருந்திருக்குமா இருக்கும், உள்ள சைடுல ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருந்தது பார்த்தேன். வெளியே வந்ததுக்கு அப்புறமா இல்ல, நம்ம உள்ள போகும்போது ரைட் சைடுல இருந்துச்சு. ஓகே ஓகே. சிலவேளை அங்கேயே இருக்கும் கொடுக்கறதா இருக்கும் இல்ல. இங்க நாங்க ஸ்கூல்ல இருந்து எல்லாம் எங்களை நடக்க வச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதே போல இப்ப போனாங்க இதே மாதிரி. ஆனா ஸ்கூல்ல இதுல பக்கத்துல தான் இருக்குல்ல நீ படிச்ச ஸ்கூல். சரி டூடே, இன்னைக்கு எப்படியோ
பெரிய கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம். நீ பார்க்கலாம்னு சொன்னா உன் ஆசை நிறைவேற்றியாச்சு இன்னைக்கு. ஆமா டூடே. ஓகே, ஹாப்பியா இருக்கா இன்னைக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு டூடே. ஃபர்ஸ்ட் டைம்ல தான் போயிருக்கேன் அதனால. கரெக்ட். அப்ப இதோட வீடியோ முடிச்சுக்கோமா நம்ம? சரி, அப்போ இதோட வீடியோவை முடிச்சுப்போம். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லி சொல்லுங்க. முடிஞ்ச வரை எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போடும்போது டைரெக்டாக உங்கள் ஹோம் பேஜில் ஆட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ இட்ஸ் டைம் ஃபார் டூடே சைன் ஆஃப். See you on another video. Until then, it's bye from Stalin and me. Bye.